மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் இதை எதிர்க்கல, அமைதியாக இருந்தாங்கன்னு எதனா சொல்லுங்க. எடப்பாடிக்கு தான் அவர் பேப்பரும் படிக்கிறது இல்லை, அரசியலும் தெரியறது இல்லை, வாயில் வந்த மாதிரி பேசிட்டு போகிறார். அவரை மாதிரி அநாகரிகமாக எங்களுக்கு பேச தெரியாது, கொச்சைப்படுத்தி பேச தெரியாது. அவர் பேப்பர் படிக்கணும், சட்டப்பேரவை இருக்கிறது இல்லையா? காலையில் வராரு, எழுந்து பேசணுன்னுவார், இது பேச வேண்டிய நேரம்னு வெளிநடை பண்ணிடுவார். தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா? காங்கிரஸை பற்றி தமிழ்நாட்டு உரிமையும் பறி கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சியை பற்றி எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சியை பற்றிலாம் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா? ஒரு வேன் ஒன்று கிடச்சிருச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னது பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுகவில் இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம்.